சுவரில்லாமல் சித்திரம் வரைய முடியுமா? செவி இல்லாமல் இசையை ரசிக்க முடியுமா என்பார்கள். பதில் முடியும் என்பதுதான். முடியாது என்றால் முடியாது, முடியும் என்றால் முடியும். இன்றைக்கும் உலகின் அனைத்து இசை ஜாம்பவான்களையும் வியக்க வைக்கும் ஒரு இசை மேதை பீத்தோவன் தானே. அவர் சிம்பொனி அமைத்தபோது அவருக்கு 2 காதுகளும் சுத்தமாய் கேட்காது. கேட்கும் திறன் இல்லாமலேயே இசையின் உச்சத்தை தொட்டிவிட்டவர் அவர். இப்போது சொல்லுங்கள், காது இல்லாமல் இசையை ரசிக்க முடியாதா? எது இல்லாமலும் ஒரு மனிதனால் சாதிக்க முடியும். சாதிக்க வேண்டும் என்னும் வேகமும் சாதிக்க முடியும் என்னும் நம்பிக்கையும் இருந்தால் மட்டும் போதுமானது. நம்மிடம் எது இல்லை என்று பார்த்து முடங்குவது துயரங்களின் தெருக்களில் நடப்பது போன்றது. நம்மிடம் என்ன ஸ்பெஷல் என்று பார்த்து வாழ்வதே வெற்றியின் வீதிகளில் வீறு நடை போடுவது போன்றது. நமது உடல்தான் நமது மனத்தை தூக்கி சுமைக்கிறது என நாம் தவறாக நினைத்து விடுகிறோம். இல்லை, நமது மனம்தான் நம்மை அதன் விருப்பத்திற்கு ஏற்ப அழைத்து செல்கிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.